நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்கள் என்பது நம்ம பிரயாசப்பட்டு விதை விதைத்து விவசாயம் பண்ணுகிறது போல, சாத்தானுடைய காரியம் என்பது, அவனுடைய பாவங்கள் என்பது அந்த நிலத்தில் தானாய் விளைகிற புற்கள் போல, களைகளைப் போல உள்ளது. விவசாயம் விதை விதைத்து பலனை பார்க்கணுன்னா நம்ம பிரயாசப்பட்டு தான் ஆகணும். அதற்கு களை எடுக்கணும், அதற்கு நீர் பாய்ச்சணும், அதற்கு உரம் போடணும். இப்படிப்பட்ட எல்லாமும் செய்தால் தான் நம்ம ஒரு பலனை பார்க்க முடியும். ஆனால் களைகளுக்கு நம்ம நீர் பாய்ச்ச தேவையில்லை, அதற்கு உரம் போட தேவையில்லை, அதற்கு களை எடுக்க தேவையில்லை. அது தானாகவே வந்துடும். அதை நம்ம விதைக்க கூட தேவையில்லை, அது தானாக வந்துடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய காரியம் அது தானாக வந்துடும். அதை நம்ம பிரயாசப்பட்டு செய்ய தேவையில்லை, அது இயற்கையாகவே அது அமைஞ்சிரும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் கொண்டு வர்றதுக்கு தான், நம்முடைய சுபாவத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை தேடி, அதை நாடி, கர்த்தரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் நாம் கர்த்தருடைய காரியமும் கர்த்தருடைய சித்தத்தையும் செய்வதற்கு நாம் ரொம்ப பிரயாசப்படணும். சாத்தானுடைய பாவத்தை செய்வதற்கு நம்ம அதிகமாக பிரயாசப்பட தேவையில்லை, தானாக வந்துடும். அதனால் கர்த்தருடைய காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவியும் செய்வாராக. ஆமீன்.